Hi everyone, 11th standard maths important 2 mark 3 mark 5 mark தான் பார்க்க போகிறோம். 11th standard physics நம்ம சொன்னதால நீ வந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வந்துச்சா நல்லா பண்ணிங்களா என்னங்கிறது என்னென்னா 11th தான்ப்பா பேசிக்கு. மேக்ஸ் எல்லாம் 11th ஒன்றுமே தெரியல, 12th கஷ்டம். சில ஸ்கூலில் 12th இப்போயே எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியலப்பா. 11th படிங்கப்பா, கொஞ்சமாவது படிங்க ஓகே. அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ஆகுதுங்க அந்த லைக் ஒரு 6000 லைக் வச்சுக்கலாமா டார்கெட்டு வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக போட முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஓகே. 5 மார்க்கு சாப்டர் 1ல் 2 5 மார்க் எப்படி வந்துடும். 1.1ல் 2 சம் போட மாட்டியா, எக்ஸாம்பிள் 1 எக்ஸைஸ் 1. 1.2ல் ரிலேஷன்ஸில் இது. 1.3ல் கண்டிப்பாக இந்த 6 சம் விட்டுட்டு போயிடாத. இது 2லேருந்து 2 5 மார்க் வந்துடும். ரிலேஷன்ஸில் கூட டவுட்டு தான், பட் இதுலேருந்து வந்துடும். ரொம்ப முடியாதவன் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தியா, அதை மட்டுமாவது படி. நல்லா படிக்கக்கூடிய பையன் எல்லாத்தையும் பாரு. சாப்டர் 2 2.4ல் 4th சம் டெஃபினட்டாக வரும். 2.8ல் கண்டிப்பாக ஒரு சம் எதிர்பார்க்கலாம். 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இவ்வளோ சம்மும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ஒன்று கேட்கலாம், 5 மார்க்கில் ஒன்று கேட்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. 2.9 7 சம் பார்த்துறேன், ஈஸி தான். 2.12 லாகரிதமும் சேர்த்து பார்த்தா நல்லது, ஏன்னா அல்ஜிபாலே 2 5 மார்க் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பெட்டர் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நான் சொன்னதெல்லாம் படிச்சுன்னா 4 5 மார்க் எழுதிடலாம், ஒரு 3வது எழுதிடலாம். சரி இது மட்டும் பார்த்தா வருமாங்க சார், வரும். நல்லா படிக்கிறவங்க எல்லாமே தான் படிங்க. பாக்ஸ் போட்டது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு, சரி வீக்காக இருக்கிறவங்க அந்த பாக்ஸ் போட்டதே படிங்க, அது குழப்பிட்டு ஓகே தானே. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. சாப்டர் 3ல் நேப்பியர் ஃபார்முலா கன்ஃபார்ம். தீரம் நம்பர் 3.2 பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 135. நேப்பியர் ஃபார்முலா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி அந்த ப்ரூஃபை போட்டுப்பார், கண்டிப்பாக வரும் நேப்பியர் ஃபார்முலா. 3.3ல் 4th 6th இதை மட்டும் வீக்ஸ் கொண்டு பாருங்கள். வேறு 3.5ல் 9 சம், 3.7ல் ஏதோ ஒரு சம் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 3.9ல் வந்து இந்த சம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பார்த்துக்கோங்க. படிக்க முடியாதவன் இந்த 2 சம்மு நேப்பியர் ஃபார்முலா மட்டும் பாரு. நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பாரு. சாப்டர் 4 மேத்தமெட்டிக்கல் எல்லாருமே பார்க்கணும். 1 2 4 5 6 7 10 12 ஒரு 6 சம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 5 6 சம் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சம்மையும் கண்டு வச்சுரு. ஒரு கணக்கு 5 மார்க் கன்ஃபார்ம் இதில். சாப்டர் 5ல் 5.2 ஈஸி. இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி இருக்கும். 5.3ல் 3வது 8 8 8 8 6 6 6 10th படித்தோம்ல ஜிபி சீரிஸ் அது. ஸோ 5th சாப்டர் சின்ன சாப்டர் தான் பாருங்கள். 5.4ல் 2 3 4 எக்ஸாம்பிள் இது. ஸோ இதில் ஒரு சம் இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு 1/x². எக்ஸைஸில் இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்குது, கன்ஃபார்மாக அந்த சம் வரும். அது போக மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் வந்து 6.2ல் அந்த கொலினியர் அந்த சம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். நார்மல் ஃபார்முக்கு மாற்று, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் வரும். 6.4ல் 11 12 13 14 15ல் ஒரு சம் கன்ஃபார்மு. எக்ஸாம்பிள் 6.13. படிக்க முடியாத பையன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் 2 6 மார்க்குமே எழுதலாம். ஸோ 7 5 மார்க் 6 மார்க் 7 5 மார்க்குமே எழுத முடியும் சரிங்களா. அடுத்து 2 மார்க் 3 மார்க் போனால் 3 மார்க் பொறுத்தவரையில் சாப்டர் 1 2 4 5 இந்த 4 சாப்டர் ஒழுக்கமாக படித்தாலே 5லேருந்து 6 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸைஸ் 1.1ல் இது எல்லாமே படிச்சிரு. 10th சம் மட்டும் 5 மார்க்கு. எக்ஸாம்பிள் சம்மில் இதெல்லாம் பார்த்துரு. ஃபஸ்ட் எக்ஸைஸில் எப்படியாவது ஒன்று வந்துடும். 1.2ல் ரிலேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோ. பட் 1.3லேருந்து கன்ஃபார்மாக ஈஸியாக அந்த டொமைன் ரேஞ்சு, கண்டிப்பாக அந்த டொமைன் ரேஞ்ச் சம் வரும். ஸோ இதையாவது பார்த்து வச்சுக்கோ. கன்ஃபார்மாக நமக்கு இதுலேருந்து 2 2 மார்க் 2 3 மார்க் வரும். செகண்ட் சாப்டர் 2.1ல் 2 5 தான். 2.2ல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். எக்ஸாம்பிளோட எக்ஸைஸோட நான் என்னென்ன சம் சொல்லியிருக்கணும் போட்டு பார்த்துரு. 2.4ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 2 மார்க் உள்ளே இருக்குது. அப்புறம் இது எல்லாமே ஈஸி. ஜென்ரலாக 10th போடுற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, ஸ்கொயர் மெத்தட் போடுறது, இது மாதிரி ஜென்ரலாக தான் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 2.8ல் எக்ஸாம்பிள் சம்ஸாக கொடுத்துருக்கேன். 2.9ல் 1 2 5 அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அது ஆக்சுவலாக 5 மார்க்கில் இன்க்ளூட் ஆயிடுச்சு. 2.11ல் எல்லாமே பார்த்துரு. எக்ஸைஸோட எக்ஸாம்பிளோட பார்த்துரு. கண்டிப்பாக ஒன்று வரும். சிம்பிளிஃபை ஈஸி, எல்லாம் சின்ன வயசில் போட்டது. 2.12ல் லாகரிதமில் இதெல்லாம் பார்த்துக்கோ ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் 2 3 மார்க் இதில் எழுதலாம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 3.2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீ பார்த்தீங்கன்னா நல்லது. எக்ஸைஸோட எக்ஸாம்பிள் 3.4ல் இந்த சம்ஸு, 3.5ல் இந்த சம்ஸு. ஸோ அவ்வளோதான். இந்த 3 எக்ஸைஸ் மட்டும் சாப்டர் 3ல் பார்த்தா போதும், வேறு எதுவும் வேணாம். அடுத்தது சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 4.1ல் ஈஸி. 4th சாப்டர் எல்லாருமே படிக்கலாம். 4th சாப்டரில் ஃபேக்டோரியல், n ஃபேக்டோரியல், 8 ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியலை சம்மந்தப்பட்ட எல்லா சம்மே இங்கே கொடுத்துருக்கேன். ஃபேக்டோரியல் தான் இதெல்லாம் போட்டுப்பார். ஒரு 2 சம் எடுத்து பாரு, ஒரு 2 சம் எடுத்து போட்டுப்பார். 4.2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ரேங்க் கண்டுபிடி.
நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அந்த லெட்டரில் இருக்குது, அந்த லெட்டரை வச்சு கண்டுபிடி. மிசிசிப்பின்னு ஒரு சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான சம்ஸு ஒன்றுமே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு 2 சம் மட்டும் அந்த எண்ணு கொடுத்து பி, அப்போ பர்முடேஷன்லாம் ஆர் கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், இல்லை எண் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி சம்ஸ் இது. ஸோ இது எல்லாமே இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ 4.3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 5 சம் எடுத்திங்கன்னா எண்ணு கொடுத்து ஆர் பி கண்டுபிடிக்கிறது, காம்பினேட்ரிக்ஸில் சி கண்டுபிடிக்கிறது, எண்ணு கண்டுபிடிக்கிறது, ஆர் கண்டுபிடிக்கிறது, இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு சம் வந்துடும். எக்ஸாம்பிளையும் இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸைஸ் ஈஸி, கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். சாப்டர் 5ல் 5.2 ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 5.3ல் 3வது மட்டும் 66588. 5.4ல் இதெல்லாம் பார்த்துக்கோ, 4 சம் தான் சொல்லியிருக்கேன். 5.2ல் மட்டும்தான் கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கேன், அதுவும் ஈஸி. ஃபஸ்ட்டு 2லாம் இந்த ஏபிஜிபியில் போடுவோமே நம்பர் ஆஃப் டர்ம்ஸ், அதுதான். 5, 6, 7, 8, 9, 10 5 மார்க்லேயே சொல்லியிருக்கேன், அது இன்க்ளூடட் பண்ணியிருக்கேன். 5.12, 5.14, 5.15 சேர்த்து பார்த்துரு. ஸோ 5th சாப்டர் கம்மியாக தான் இருக்குது, முடிச்சிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா 6.1ல் இந்த சம்ஸ் இருக்குது, 6.2ல் இருக்குது, 6.3, 6.4. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 6.4 பாரு. 6.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் 6.2 பாரு. இது எல்லாமே 10th போட்ட மாதிரி இருக்கும். 6.4 வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 4வது மட்டும் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6.2, 6.4 மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் படிக்க முடியாத பையனுக்கு சொல்லிட்டு இருக்கேன், படிக்கிற பையன் எல்லாத்தையும் பாரு. ஸோ அதே மாதிரி 5th சாப்டர் எல்லாத்தையும் பாரு. 4th சாப்டரில் நான் 3மே பார்த்துரு, 3 எக்ஸைஸும் பார்த்துரு. 3rd சாப்டரில் எதுவுமே பார்க்க வேண்டாம், படிக்க முடியாத பையன், நல்லா படிக்கிற மட்டும் பார்த்துக்கோ. 2nd சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2.11, 2.9, 2.4, 2.2, 2.1 பார்த்துரு. ஓகே. ஃபஸ்ட்டு சாப்டர் 1.2 விட்டாலும் பரவாயில்ல, 1.1, 1.3 பார்த்துரு. இவ்வளோ தான். இது வந்து படிக்க முடியாத பையனுக்காக சொன்னேன். படிக்கிற பையன் இந்த பிடிஎஃப்லுக்கு எல்லாத்தையும் பார்த்துரு. ஓகே, நல்லபடியாக பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதனால் நல்லபடியாக நல்லா எழுதிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th சொல்லி அசால்ட்டாக விட்டாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.